அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் 5 பேர் மரணம், ஸ்டாலின் அதிரடி கைது, துணை ராணுவம் குவிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியேற நிலையில் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை சொல்லிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரையில் மெரினாவில் பார்த்தீங்கன்னா விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா 92வது ஆண்டு விழா முன்னிட்டு சாகச விமான போட்டிகள் நடந்தது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலால் சதுர வெயிலும் காரணமாக பார்த்தீங்கன்னா அங்கு 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமாக மாறியிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கிய சம்பவம். ஸோ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய அனைவருமே விரும்புது பொது வழக்கு போடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே திரண்டு இவர் மீது பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்கிற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை சொல்லிச்சிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா மெரினாவில் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் ஏசியில் உட்காந்துக்கிட்டு பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு அனைவருமே எந்த வசதியும் செய்து தராத தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழக அரசு தான் இந்த 5 பேருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வருகின்ற நிலையில் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை சொல்லிச்சிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேருக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தாருக்கு நீங்கள் அரசு வேலையும் நீங்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்க சம்பவம் பெரும் அதிர்ச்சியை சொல்லிச்சிருக்கு. இருந்தாலும் கூட்ட நெரிசலாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இருந்திருக்காங்களே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரசு ஒரு பாதுகாப்பு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க பாதுகாப்பு மட்டுமே பார்த்துருந்ததாக பாஜக சேர்ந்த அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை கூறி வருகிற நிலையில், இருந்தாலும் இதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் இதன் அடிப்படையில் சென்னை மெரினா கடற்கரை இன்று 11 மணிக்கு முதல் மதியம் 1 மணி வரை விமான சாகசங்கள் இருந்தது. இதை சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மெரினாவில் கடற்கரையில் குவிந்திருந்த நிலையில் இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா 5 பேர்கள் கொண்ட உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை சொல்லிச்சிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையிலேயே விமான நடத்தி சாகச நிகழ்ச்சிகளை காண லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் அவர்களின் நூற்றுக்கணக்கானோர் மயக்கம் போட்டு விழுந்ததாக கூறப்பட்டு வருகின்ற நிலையில் சொதரடியாக இதுக்கு தகுந்த ஏற்பாடுகளும் நீங்கள் அனைவருக்குமே உட்காருவதற்கு நீங்கள் டென்ட் போட்டு இருக்கணும் இல்லையா. ஸோ உங்களுடைய வேலைக்காக அனைத்துமே செய்கிறீங்க. இதுக்கு ஒரு ஃபண்டு நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஃபண்டுகளை அனைத்தும் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் குற்றச்சாட்டு வருகின்ற நிலையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.